ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் கூகுள் ஹோம் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஃபோனையும் டிவியும் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். சில மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பாரை இழுத்தீங்கன்னாவே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹோம்னு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா ஒரு சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோம் சிம்பிள் போட்டு டிவைஸ் கண்ட்ரோல்ஸ்னு போட்டிருப்பாங்க. இன்பில்ட்டாகவே கூகுள் ஹோம் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோனில் வந்திருக்கும். அப்படி வந்திருந்ததுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனையும் டிவியும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இந்த ஆப்ஷன் நீங்கள் இல்லைன்னா கூகுள் ஹோம் ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் ஹோம் ஆப்னு சர்ச் பண்ணிங்கனாவே அந்த ஆப் வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனு டிவி ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஃபைபர் கனெக்ஷனோ இல்லை வேறு ஏதாவது ஒய்ஃபை கனெக்ஷனோ இருந்ததுன்னா அதை ஆன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் டிவியும் கனெக்ட் பண்ணிக்கங்க. இல்லைனா வேறு ஏதாவது ஒரு மொபைலில் கூட நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணி ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்கள் மொபைலையும் டிவியும் கனெக்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் மொபைல்லையே இன்டர்நெட் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணி அதை கூட டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் ஒய்ஃபை ஆன் பண்ணுங்கள். ஒய்ஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்கள் டிவிலையும் ஒய்ஃபை ஆன் பண்ணி அதே இன்டர்நெட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிவிலையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஹோம் இன்பில்ட்டாகவே இருக்கிற மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரை இழுத்து இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைனா ஆப் டவுன்லோட் பண்ணுவீங்க, ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல டிவைஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிவி நேம் வந்து ஷோ ஆகும். உங்கள் மொபைல் டிவி ரெண்டையும் சேம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல டிவி நேம் ஷோ ஆகும். டிவி நேமை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டிவி நேமை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் மை ஸ்க்ரீன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேஸ்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் நவ் கொடுங்க. ஸ்டார்ட் நோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டிவியில் ஸ்க்ரீன் மிரர் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைலில் எதை யூஸ் பண்ணாலும் அப்படியே டிவிலேயே பார்த்துக்கலாம். ஓகே, ஒருவேளை உங்களால் கூகுள் ஹோம் ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண முடியலனா ஒரு சில மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் இல்லைனா ஸ்மார்ட் வியூங்கிற பேரில் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். இல்லைனா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒருவேளை உங்கள் டிவி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டிவியாவோ இல்லை ஆண்ட்ராய்ட் டிவியாவோ இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரீமிங் டிவைஸை யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ண முடியும். நார்மல் டிவிஸ்லாம் Chromecast, அமேசான் ஃபயர் ஸ்டிக் அந்த மாதிரி. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எல்லா ஆப்ஷனை பற்றியும் டீட்டெயில்டாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.